சவுண்டோட வேகம் அதோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்போது முதல்ல வெளிச்சம் அப்புறமா தானே சத்தம் கேட்கும். ஏன் அப்படி? ரொம்ப சிம்பிள். லைட் ரொம்ப ஃபாஸ்ட், ஆனா சவுண்ட் நம்மகிட்ட வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க முதல்ல சவுண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சவுண்டுங்கிறது ஒரு வைப்ரேஷன், அதாவது அதிர்வு. காத்து, தண்ணி மாதிரி ஏதாவது ஒன்னு வழியா இது பரவும். தண்ணில கல் போட்டா அலை வருமே, அதே மாதிரி தான் காத்துல சவுண்ட் அலைகளை உருவாக்குது. நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல மெக்சிகன் வேவ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான். எனர்ஜி மட்டும் பாஸ் ஆகும். அப்போ இந்த சவுண்டுக்கு ஒரே ஒரு ஸ்பீடு தானா இல்ல வேற வேற ஸ்பீட்ல போகுமா? கண்டிப்பா இல்ல. அது போற பாதையை பொறுத்து அதோட வேகம் மாறும். திடப்பொருள்ல சவுண்ட் அதிவேகமா போகும், ஆனா காத்துல ரொம்ப ஸ்லோவா தான் போகும். காத்துல சவுண்டு ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர். தண்ணியில அதை விட 4 மடங்கு வேகம். இரும்புலையா கிட்டத்தட்ட 15 மடங்கு. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ரெயில் வர சத்தம் காத்துல கேட்கறதுக்கு முன்னாடியே தண்டவாளத்துல கேட்கும். சரி, மீடியம் ஸ்பீடா மாத்துது. ஆனா வேற ஏதாவது காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை. சூடு அதிகமாக சவுண்டோட வேகமும் அதிகமாகும். அதனால தான் நம்ம சென்னையில ஒரு வெயில் காலத்துல சவுண்ட் ரொம்ப வேகமா பயணிக்கும். ஓகே, சுருக்கமா சொன்னா சவுண்ட் ஒரு வைப்ரேஷன். அது சூடு அதிகமானா அதோட வேகமும் அதிகமாகும். அதான் பட்டாஸ் மேட்டர். அப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. சவுண்ட் வெறும் வைப்ரேஷன்னா நம்மள சுத்தி இப்போ என்னென்ன சிம்பனி கேட்டுட்டு இருக்க?